நாங்கள் சொன்னோம். உடனே பசங்க போனாங்க. மிஸ் ஓகேங்க சார், சார் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னாங்க. திடீர்னு வந்து மிஸ் இன்னொரு ஆப்ஷன் தரோம் மிஸ் அப்படின்னு சொன்னேன். என்னடா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அருண் மிஸ்ஸுக்கும் நாங்கள் கொடுக்குறோங்க, வாங்கலாமா மிஸ் அப்படின்னு கேட்டாங்க. இது உங்கள் ஸ்கூல், உங்கள் கரஸ்பாண்டன்ட் சார், உங்கள் பிரின்சிபல் மேம், உங்கள் டீச்சர், உங்களுக்கு யாருக்கு தோணுதோ வாங்கிட்டு வாங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் இட்ஸ் நாட் கம்பல்சரி, நாங்கள் வாங்குங்கன்னு சொல்லலை. நம்ம பசங்களே டெசிஷன் எடுத்து அவங்களே வாங்கி அவங்களே கிஃப்ட் பண்ணி கிஃப்ட் கொண்டுட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த டைமில் எங்கள் பசங்க கேட்டுட்டது, நாங்கள் கொடுக்குறோம் மிஸ், எங்கள் சாரை வந்து அங்கேயும் என்ன ஓப்பன் பண்ண சொல்லணும், நீங்கள் சொல்லிடுங்க மிஸ், நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டாங்க அப்போவே பசங்க. ஸோ நம்ம பசங்க இந்த டைமில் எங்கள் கரஸ்பாண்டன்ஸுக்கு கிஃப்ட் கொடுத்து அசைக்க போகிறாங்க. ஓஹோ சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக எங்கள் பள்ளியின் தானதை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வார்த்தை சொல்ல எனக்கு வந்து பேசுறதுக்கு மனசு இல்லை. அந்த அளவுக்கு வந்து எங்கள் குழந்தைங்க வந்து 10 வருஷமா என்கிட்ட வளர்ந்துட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி இருக்குன்னா எங்கள் ஆசிரியர்களுக்கு ரொம்ப அதிக மனசு கஷ்டமாக இருக்கும். என்னன்னா எல்கேஜிலேருந்து ப்ரீகேஜி சீலா மிஸ் ஆரம்பத்திலேருந்து கோகிலா மிஸ் முடிவு வரைக்கும் குழந்தைங்கள அவ்வளோ கண்ணங்கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்க. அதில் இந்த திறமை இந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு ஆனுவல் டே ஒரு ஃபங்க்ஷன் எது செய்தாலும் இந்த மாதிரி பண்ணணும், கரெக்ஷன் பார்த்துருவேன். இந்த மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் வந்து அதுதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப வருத்தமான விஷயம் தான் இது. எப்படின்னா இந்த குழந்தைங்க எங்களை விட்டுட்டு வேற மேலதான் போறாங்க, மேல் படிப்புக்கு போறாங்க. இருந்தாலும் அவங்கள பார்க்கணுமே, டெய்லி பார்த்து 10 வருஷமா பார்த்த கண்கள் இப்போ பார்க்கல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, ரொம்ப வேதனையா தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் இந்த குழந்தைங்க எங்க போனாலும் நல்ல வழியா நல்ல மேலும் நல்ல பெரிய ஆளா வருவாங்க, தங்க மகனா வருவாங்க, தங்க மகளா வருவாங்கன்னு சொல்லி நான் வாழ்க்கை ஃபர்ஸ்ட் எங்க குழந்தைங்க நான் கிஃப்ட் வாங்குறேன். எங்க குழந்தைங்களுக்கு நான் தங்க குழந்தைங்க, தங்க கோல்டுனா கோல்டு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு சின்ன என் குழந்தைங்களுக்கு அந்த மலர் மாலை, அந்த மலர் மாலையை மாதிரி பொன் மாலையை நான் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு வழங்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் என் குழந்தைங்க நான் வழங்கிடுறேன். அடுத்தபடி அந்த குழந்தைங்க எது ஆசைப்படுதோ நான் அந்த கிஃப்டை ஏற்றுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பேரை வந்து கோயிலாக சொல்லுங்க. நான் என்னுடைய பள்ளியின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் பெற்றோர்களின் சார்பாகவும் எங்கள் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாகவும் இந்த குழந்தைங்க மேலும் எல்லாம் ஆசீர்வாதம், உடல் ஆரோக்கியம், மன வலிமை, நோயின்றி, செல்வம் செழிப்போட ஒரு IAS ஆகவும் ஒரு IPS ஆகவும் மேலும் நல்ல ஒரு டிகிரி முடிச்சு அவங்க வாழ்க்கையில என்னதான் அவங்க அப்பா அம்மா நீங்க நினைச்சீங்களோ அது கண்டிப்பா மேல அந்த படிப்பு அவங்க போகணும்னு சொல்லி எல்லாம் வந்த இறைவனை வேண்டி நான் அந்த மாலையை வந்து ஒரு சாமி கிட்ட வச்சுட்டு வந்த மாலை தான் அது. அந்த மாலையை வந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் செலுத்தி நான் அழகு பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் உங்கள் சார்பாக. வெற்றிமாறன் நம்ம எல்லாமே யூடியூப் சேனலில் தான் சார் வந்து கிஃப்ட் கொடுத்தாரு. வெற்றிமாறன்
ஜெசிகா மரியம், லக்ஷ்மி ரேவதி, சந்தனா ஸ்ரீ, சாதனா ஸ்ரீ, சுபஸ்ரா, அர்ஜுனி அக்ஷா,